நம்ம இந்தியா விவசாயிக பரவாயில்லை, கொஞ்சமாவது வேலை செய்யறாங்கிறது இப்ப 4 தேசத்துக்கு போனதுக்கு அப்புறம் இந்த ஒப்பீனியன் வந்திருக்கு. நாங்க 40 to 60 கிலோ எடுத்திருக்கோம். இங்க எவ்வளவு வருதுன்னு பார்ப்போம். இந்த இடம் என்ன பண்ணோம்னா சூரிய தேசம் இது மேல விழுந்து உணவை உற்பத்தி பண்ணி தாய்க்கு கொடுத்துருக்கு. விவசாயினுடைய நிலைமை, நிதி நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. கத்திரிக்காய், வெண்டைக்காய், தக்காளி பழம் மாதிரி எதுவும் கூட ஒரு மாசத்துக்கு ஒரு குறைய கட் பண்ணோம்னா அவன் கொஞ்சம் முன்னேறிக்கிடுவாங்கிற ஒரு உச்சேசத்தில் தான் வச்சு நம்ம எடுத்தோம். இந்த 2 லைன் வந்து பக்க கண்ணு விடலை. ஏன் விடலைன்னு சொன்னோம்னா நம்ம எல்லாருமே விவசாயம் பண்ணுறது இது மாதிரி தான். பக்க கண்ணு நீங்கள் விடணும்னா ஒரு குளம் வந்ததுக்கப்புறம் பக்க கண்ணு விடுவீங்க. அது திருப்பி வரணும்னா 10 மாதம் ஆகும். இது ஒரு 11 மாதம், அது ஒரு 10 மாதம், 21 மாதம் ஆகும் 2 கண்ணு எடுக்கணும்னு சொன்னோம்னா. பக்க கண்ணை விட்டீங்கன்னு சொன்னோம்னா தாய்க்கு போகிற உணவு இந்த செடி எடுத்துக்கிடும். நம்ம அப்படி தான் பண்ணிட்டு இருக்கிறோம். அதான் எடுத்துக்கிடும். குலை விழுந்தாலும் பெருசாக விழுகாது, அப்படியே விழுந்துட்டாலும் காய் பறக்காதுங்கிறது அவங்களுடைய வாதம். இதை நாங்கள் 20 வருஷத்துக்கு முன்னாடியே ஆந்திராவில் ஒரு 30 ஏக்கர் போட்டு நாங்கள் என்னத்துக்கு பண்ணோம்னு சொன்னோம்னா விவசாயினுடைய நிலைமை, நிதி நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. கத்திரிக்காய், வெண்டைக்காய், தக்காளி பழம் மாதிரி எதுவும் கூட ஒரு மாதத்துக்கு ஒரு குறைய கட் பண்ணோம்னா அவன் கொஞ்சம் முன்னேறிக்கிடுவாங்கிற ஒரு உச்சேசத்தில் தான் வச்சு நம்ம எடுத்தோம். நம்ம போட்டது அந்த ஐடியாவுக்கு போட்டோம். கடைசியில் சயின்ஸுக்கு வந்தது என்ன ஆகி போச்சுன்னு சொன்னோம்னா பர்ஃபெக்டாக அமைஞ்சிக்கிடுச்சு. எப்போ இது குலை விழுகுதோ இதில் இலை வராது, மறுபடியும் வராது. குலை விழுந்ததுக்கப்புறம் அதோட நின்று போகும். இப்போ நான் எல்லா வேலையும் பார்க்க முடியுமா? முடியாது, வயசாகி போச்சுங்களே. அது மாதிரி அந்த இலையிலேருந்து அது உணவு உற்பத்தி பண்ணிக்கிட முடியாது. அப்போ என்ன பண்ணோம்னா அந்த தண்டுக்குள்ள அந்த உறுப்பு தண்ணி இருக்கு வச்சுக்கலாம், அதை வச்சுக்கிட்டு தான் நம்ம காய் இது வரைக்கும் வந்திருக்கு. எது 20 கிலோவோ 30 கிலோவோ எவ்வளோ எடுத்தாலும் 100 கிலோ எடுத்தோன்னு சொன்னாலும் நம்ம நம்பிக்கிட வேண்டியது தான். வேறு வழி இல்லை. நீ எப்போ எடுத்தேன்னு போய் கேட்கவும் முடியாது. அவன் சொன்னதை நம்ம பார்த்துக்கிடுவோம். இல்லை யூடியூப்பில் பார்த்திங்கன்னா கை தட்டிக்கிட்டு உட்காந்துருக்க வேண்டியதுதான். இங்கே நம்ம என்ன பண்ணிட்டோம்னு சொன்னோம்னா பக்கத்து கண்ணை விடுறப்போ இது குலை விழுகிறப்போ இது 3/4 பாகத்துக்கு வந்துருச்சு. இதில் வந்து இலையாக இருந்தது. இந்த இலை என்ன பண்ணோம்னா சூரிய தேசம் இது மேலே விழுந்து உணவை உற்பத்தி பண்ணி தாய்க்கு கொடுத்துருக்கு. தாய் பிள்ளை முதல்ல கல்யாணம் பண்ணி பிள்ளை பிறந்து அவங்கள வளர்க்க வேண்டிய பொறுப்பு நம்முடையது. அது மாதிரி செடி வச்சுட்டோம்னா அது பக்கத்து கண்ணு போகிற வரைக்கும் இதுதான் கொடுத்துக்கிட்டு இருக்கும். இது கிளை ஆனதுக்கப்புறம் குலை விழுந்ததுக்கப்புறம் இது உணவு உற்பத்தி பண்ண முடியாது. அப்போ இந்த கண்ணு என்ன பண்ணியிருக்கேன்னா உணவு உற்பத்தி பண்ணி கொடுத்து ஒரு தாருக்கு 3 to 5 கிலோ வெயிட் ஏறி இருக்கு. புரியுது உனக்கு? இப்போ இது ஒரு தார் எவ்வளோ வெயிட்டுக்கு எடுத்துருக்கீங்க நீங்கள்? நாங்கள் 40 to 60 கிலோ எடுத்துருக்கோம். இங்கே எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். G9 நான் போட்டு G9 போட்டேன். அதான் இங்கே 2க்கு விடலை. அடுத்து 6 லைனுக்கு வந்து 1 கன்று விட்டுருக்கோம். அடுத்த 6 லைன் வந்து 2 கன்று விட்டுருக்கோம். அடுத்த 6 லைன் வந்து 3 கன்று விட்டுருக்கோம். அதாவது 16 மாதத்துக்குள்ளேயே உங்களுக்கு 4 தாரை கட் பண்ணிக்கலாம்ட்டு இப்போ ஒரு புதுசாக ஒரு ஐடியா வந்திருக்கு. இனிமேல் மாதம் 2 மாதத்துக்கு ஒரு தடவை இவனுக்கு காய் வெட்டிக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக இப்போ எப்போ விட்டுறோமோ அதை பார்த்துக்கிட்டு இன்னொரு தடவை வர்றப்போ சொல்லலாம். எல்லா ரகத்துக்குமே அது மாதிரி எல்லா ரகத்துக்கும் இது 4 இது வந்து முன்னாடி எடுத்துருந்தீங்களா அப்படியே விட்டுறலாம்? இல்லை இன்னி எடுக்கிற மாதிரியே கிடையாது. இனி கண்டினியூ அது மற்ற கற்பூரவள்ளி மாதிரி இது விட்டு எல்லாமே விட்டுக்கலாம். ஐயா இது எவ்வளோ நாள் எவ்வளோ அகலம்? இடவெளி 8 கட்டு. ஒருவேளை நீங்கள் 4 செடி 5 செடி விடுற மாதிரி இருந்தாங்கன்னா 10 கட்டு வச்சுக்கலாம். நாங்கள் சிறுலவங்காவுக்கு போனோம். அது மாதிரி தரித்திரம் விவசாயி வேற எங்கேயும் கிடையாது. உனக்கு சொல்ற உனக்கு புரியுதா? இப்போ ஒரு இடத்துக்கு போய் வந்தோம், தாய்லாந்து. அதுவும் அப்படித்தான் இருக்கு. நம்ம இந்தியா விவசாயிக பரவாயில்லை, கொஞ்சமாவது வேலை செய்யறாங்கிறது இப்போ 4 தேசத்துக்கு போனதுக்கு அப்புறம் இந்த ஒப்பீனியன் வந்திருக்கு. எல்லா தேசத்தையும் சுற்றுவோம், சுத்திட்டு அப்புறம் பார்ப்போம். எத்தனை நாளைக்கு பண்ணிட்டே இருக்க? ஒரு வாரமா 10 நாளா ஒண்ணு வேண்டாம். உனக்கு சௌகரியம் இருக்கு. மேல இது ஸ்ப்ரே எல்லாம் ஒன்றும் பெருசு கிடையாது, பெருசா கிடையாது. கீழே மாத்திரம் உரம் வச்சுக்கோங்க. மேலும் பண்ணியிருக்கோம், 3 தடவை பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன், இல்லை 4 தடவை பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒவ்வொரு சந்தோஷமான விஷயத்தை நம்ம விவசாயம் ஒரு சொன்னதுக்கு அப்புறம் பூ எவ்வளவு வருதோ அவ்வளவும் காயாக்கணும்.
அதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும். நான் என்ன சொல்றேன்னா, அதுவும் பூ காய் வர்றதுக்கு தான் பூ வருது. அது நம்ம போடுற தீனி இல்லாம எவ்வளவுக்கு நிக்கணுமோ அவ்வளவோட நின்றுட்டு இருந்து நீங்க உடச்சிக்கிட்டு இருக்கீங்க. பூரா வர தீனி போட சொல்றேன். முடிஞ்சா அதை பண்ணுவோம்.